ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் வீக்கெண்ட் 12 தான், தமிழ் தாலுவாஸ் தான். ஏன் சற்றோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி, இதை சொல்லிட்டு தான் நீங்கள் பேசணும்னு கண்டிஷன் போட்டிருக்கீங்க நிறைய பேர். அதை சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அப்புறம் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. மேட்ச் ஜெயிச்சிட்டோம், டஃப் மேட்ச் 38-35. லாஸ்ட் மொமெண்ட்டில் பவனு தான் காமிச்சிட்டார் இல்லையா, வென் இட் மேட்டர்ஸ், எப்போ தேவையோ அப்போ வேணும் பாயிண்ட்டு. அது ரொம்ப நல்லா பண்ணார். ரிவ்யூ ஆல்ரெடி போட்டோம், 20,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. பார்க்கலன்னா பாருங்கள், இதே சேனலில் இருக்குது. மேட்ச் முடிஞ்சோன்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வேறு நடந்தது. அதில் பவன் என்ன சொன்னார், கோச் சஞ்சீவ் கல்யாண் சாப் என்ன சொன்னார்ன்றதும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டு சொல்லுங்கள். ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. மேட்ச்சுக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்னது மேட்ச்சுக்கு பின்னாடி, இப்போ மேட்ச்சுக்கு முன்னாடி கமல் சொல்லுவார் பஞ்சதந்திரத்தில். எனிவே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இன்டர்வியூ எடுத்தாங்க ஆங்கரு. பவனி அர்ஜுன் தேஷாவில் வச்சு 2 பிகஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் கபடியிலே ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அவங்க 2 பேர்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. அது என்னன்னு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேள்வி, இன்ட்ரெஸ்டிங் பதில் ஆல்சோ. அதுமாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியம். பழனிசாமின்ற ஒரு 40 ருபீஸும் எஸ் முருகன் ஒரு திரும்ப 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பழனிசாமி அண்ட் எஸ் முருகன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூ ஒரு பண்ணுறேன். ஒரு அமுக்கு 40 ருபீஸ் தான் மினிமம். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ரூவில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். நிறைய ஒர்க் லோட் போட வேண்டியிருக்கு. டெய்லி 5 வீடியோ போகிறோம். அந்தளவுக்கு வியூஸ் போகிறதில்ல, உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு போய்டும். ஃபஸ்ட்டு வைஸ் கேப்டன்லேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று பெங்களூர் புல்ஸ் வர்சஸ் பொன்னேரி பல்சர் ஃபஸ்ட் மேட்சே டை. நம்மளுக்கு தான் டை ஆகும்னு நினச்சேன். டை பிரேக்கர் வரைக்கும் போகணும். ஏன்னா அதை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டாங்க, நம்ம பவனை டை பிரேக்கர் இருக்குது தான் விளையாண்டிங்களான்னு. ஆனால் உண்மையில் பார்த்தா இவங்களுக்கு டை பிரேக்கருக்கு போயிடுச்சு. புல்ஸ் அண்ட் பொன்னேரி பல்சன் 32-32. அப்புறம் 3-3 டை பிரேக்கில் ஈக்குவலாக இருந்தது பார்த்துருப்பீங்க. சச்சின் தெண்டுல்கர் சொத்துக்கிட்டார் அங்கேயும் போய். அவர் இருக்கும்போது சொதப்பில் அவுட் ஆகிட்டார், என்ன பண்ணுறது. ஆனால் இவன்ச்சுவலி இவங்களும் அவுட் ஆனதுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 6-4 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பொன்னேரி பல்சன். இட் வாஸ் அ க்ளோஸ் மேட்ச் ஆல்சோ. பார்த்தீங்களா, இப்போ அந்த டை இல்லைன்னா 3 பாயிண்ட் விளையாட ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், இது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கடைசி வரைக்கும் எப்படி போராடுறாங்க பாருங்கள். நேற்று பவன் கடைசியில் எடுத்த 3 பாயிண்ட் ஆகட்டும், இதில் டை பிரேக்கரில் போய் ரிசல்ட் வர்றதுக்கு அவங்க விளையாண்டதாகட்டும், எல்லாம் நீல் பைட்டிங் மூமெண்ட், டென்ஸ்ட் மூமெண்ட், த்ரில்லிங் விக்ட்ரி. ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோல் டோர்னமெண்ட்டும். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. டைம் தான் கிடைக்கல எனக்கு அதை பற்றின ரிவ்யூலாம் போடுறதுக்கு. ஏன்னா தமிழ் தலைவாசே நிறையா இருக்குது விஷயங்கள் பேச. ரைட், இப்போ வைஸ் கேப்டன் அர்ஜுன் என்ன கேட்டாங்கன்னு டக்குன்னு பார்த்துருவோம். கேட்டாங்க. அப்புறம் அர்ஜுன் பவன் கூட ஒன்றா விளையாட போகிற நீங்கள் ஃபஸ்ட் டைமு பிகேல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ளே எப்படி ஜோடி எப்படி இருக்குது, அது மாதிரி கேட்டாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி சொன்னார். இன்னும் अच्छा लगता है, अच्छा चल रहा है हम दोनों के बीच में और बहुत बार ये सवाल उठ चुका है मीडिया में और हम दोनों अच्छे हैं, मैट में भी मैट के बाहर भी हम लोग अच्छी बॉन्डिंग चल रही है அப்படின்னாரு. और थोड़ी देर में पता चलेगा आपको அப்படின்ட்டார். என்ன சொன்னார்னா, எங்களுக்குள்ள நம்ம நல்லா இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்ல பாண்டிங் இருக்குது. அண்ட் மேட்டுக்கு வெளியிலையும் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தான். மேட் விளையாடும் போது ஆகட்டும், மேட்டுக்கு வெளியிலையும் இந்த கேள்வி தான் எங்கே போனாலும் கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் எப்படி ஜெல் ஆவீங்க 2 பெரிய ஸ்டாராக இருக்கீங்களான்னு. அப்படிலாம் இல்லை, வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் எப்போ ஜெல் ஆகும்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பாருங்கன்னாரு. மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, மேட்ச்சில் அர்ஜுன் தேஷ்வால் 12 பாயிண்ட்டு, பவன் ஒரு 9 பாயிண்ட், 21 பாயிண்ட்டு டக்குன்னு வந்துருச்சு. 21 பாயிண்ட் ஜெயிச்சிட்டோம் மேட்ச்சு. எடுத்த 38 பாயிண்ட், 21 பாயிண்ட் இதுவே ஆல் அவுட்லாம் சேர்த்துங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் குட். மீடியாவாக ஹை பண்ணி விட்றது, ஃபேன்ஸையாக ஹை பண்ணி விட்றது, அதை விட்டுருவோம். ரைட், இந்த ஒரு கேள்வி தான் அர்ஜுன். பவன் என்ன கேட்டான்னு பார்த்துருவோம். ஹை ஃப்ளையர் திருப்பி சொல்கிறேன், இது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. கேட்டாங்க. அப்புறம் பவன் எப்படி இருக்குது ஃபீலிங்கு, திரும்பி வந்திருக்கீங்க, எங்கேருந்து கிளம்புனீங்களோ அங்கே, அதை PK9 வந்தார் இல்லையா, சொன்னார் 10 से 12 मिनट ही मैं खेल पाया, PK9 इंजर हो गया था, जो नहीं कर पाया वो कोच और मैनेजमेंट में मेरे को PK12 इस बार भी दोबारा चांस दिया है, 100% कोशिश करूँगा, டீம் பி செட் தேக்தே என்ன. அதாவது இப்போ PK9 ஆமாம் எனக்கு வருத்தம் தான், 10லேருந்து 12 நிமிஷம் தான் நான் விளாண்டேன், இன்ஜூரி ஆகிட்டேன், எதுக்காக வந்தோன்னோ அதை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. தேங்க்ஸ் கோச்சு, மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ரான்ச்சைஸி இந்த வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, 100% நான் ட்ரை பண்ணுவேன், டீமும் நல்லா செட் ஆகிருக்கு அப்படின்னாரு. கேப்டன் வேறு இல்லையா. அப்புறம் கேட்டாங்க, உங்களை எடுக்கவே இல்லையா தெலுங்கு டைட்டன்ஸ், எஃப்எம்மில் கூட எடுக்கல போயிருக்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, பதிலாக இல்லைங்க அப்படின்னாரு. பதிலானா பழி வாங்குவீங்களா, ரிவெஞ்ச் மேட்சா, அந்த மாதிரி கேட்டாங்க. இதுவும் கேட்ட கூட இப்போ ஸ்லோகன் ஆகிடுச்சுல, பதிலாக இல்லைங்க குஸ்கே மாறிங்க அப்படி, அதான் உள்ளே புந்து அடிக்க புரியாங்களே அந்த மாதிரி மேட்ச்சில் சிரிச்சு சொன்னேன். ஆசை போய் பார்த்தீங்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வில் ட்ரை வெல். விஜய் அண்ணாவும் போன சீசன் நாங்கள் விளையாண்டோம். விஜய் நான் இன்ஜூரி ஆனப்போ விஜய் தான் கேப்டனாக இருந்தார். விஜய் மல்லி நல்லா கேப்டன்சி பண்ணார். அவங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும் பேருக்கு. காம்பினேஷன் செட் ஆனதுனால தான் என்ன ரீட்டைன் பண்ணவோ எஃப்எம்ல எடுக்க முடியல அவங்களால. பரவாயில்ல, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளான் இருக்குது, அந்த பிளானோட வரட்டும், நோ ப்ராப்ளம். அதுதான் காரணமாக இருக்க முடியும். எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை, எனக்கு பெங்களூர் புல்ஸ்லையும் இதே மாதிரி தான் ஆச்சு.
తెలుగు నో ప్రాబ్లం మ్యాచ్ వచ్చి వెళ్తారు ఎక్కడ எந்த டீமில் விளையாடினாலும் பர்ஃபெக்டாக விளையாடணும் இதுதான் அவர் சொன்னார் சிம்பிளாக முடிஞ்சது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி பேசினது இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் கரெக்டாக தான் பதில் சொன்னாங்களா வேறு மாதிரி சொல்லியிருக்குமான்னு நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் எனக்கு தேவை உங்கள் ஆதரவு பிடிக்குதோ இல்லையோ எனக்காக பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் வளர்த்து விடுங்க மறுபடியும் 10 பேர் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நோட்டி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்